ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இதுல சுமார் 1139 பேர் கொல்லப்பட்டதா கூறப்படுது. இதனால ஆத்திரமடைந்த இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சது. அக்டோபர் 7ஆம் தேதி காசா மீது இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதல் இன்றளவும், அதாவது கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகியும் இன்னைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்குது. இப்படி இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்க இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட குறைந்தபட்சமாவது ஒரு 27,000க்கும் மேல மக்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒரு 66,000க்கும் மேல இருக்கக்கூடிய மக்கள் காயமடைஞ்சதாகவும் கூறப்படுது. கடந்த 24 மணி நேரத்துல 112 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டதாகவும் 148க்கும் மேல மக்கள் காயமடைஞ்சதாகவும் காசாவுடைய சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்க இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதுல அதிக அளவு பாதிக்கப்படுறது காசாவுடைய இளம் தலைமுறையினர் தான் அதிகமா பாதிக்கப்படுறதா பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன. காசாவில் இருக்கக்கூடிய 24,000 குழந்தைகள் தாய் இல்லாமலோ அல்லது தந்தை இல்லாமலோ இல்ல இருவருமே இல்லாமலோ ஆதரவற்ற நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யூரோமெட் மனித உரிமை கழகம் கூறியிருக்கு. 17,000 குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் 16,000க்கும் மேல இருக்கிற குழந்தைகள் ஆதரவற்ற தனிமையில் இருப்பதாகவும் ஐநாவுடைய குழந்தை அமைப்பு தெரிவித்துள்ளது. காசா பகுதியில இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கேட்கிறாரு. அந்த பத்திரிகை பேட்டியில ஒரு குழந்தை சொல்லுது, எங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கறது கூட யாருமே இல்லை, நாங்க யாரையாவது சார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு, என்னுடைய தாய் தந்தை நாங்க திரும்ப பார்ப்போமா மாட்டோமா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல, காரணம் அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த குழந்தைங்க அவங்களுடைய பிஞ்சு குரல்களால சொல்லும் போது அதை கேட்கிற நமக்கே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நெஞ்ச பதற வைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. இஸ்ரேல் காசா மீதான இந்த போர் கிட்டத்தட்ட 3 மாசமா நடந்துட்டு இருக்கு. அப்படி இந்த நடந்துட்டு இருக்க இந்த போர்ல பல பேர் கட்டிடங்களுக்குள்ள சிக்கி இறந்து போயிட்டாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா போக வழி இல்லாம அந்த இடிப்பட்ட கட்டிடங்கள்ல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதரை பார்த்துதான் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்க போனாரு. அந்த பேட்டியில அவர் கூறியது என்ன அப்படின்னா, நான் இந்த காசா பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ஒரு மருந்து கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். இஸ்ரேல் எங்க மீது தாக்குதலை நடத்துச்சு. இந்த தாக்குதல்ல 3 முறை என்னுடைய குடும்பம் தப்பிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, காசாவுடைய வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய அல் ஹிபா மருத்துவமனை போரின் தாக்குதலால மூடப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் காயமடைஞ்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேற வழி எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால என்னுடைய வீட்டிலேயே பாத்தீங்கன்னா மருத்துவமனையை உருவாக்கி எனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை நான் அந்த மக்களுக்கு கொடுத்து அவங்கள குணப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொரு தடவும் பாத்தீங்கன்னா உயிர் பலிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நான் என்னுடைய குழந்தைகள்கிட்ட ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி குட் பை சொல்லிட்டு தான் படுக்க போவேன். காரணம் என்ன அப்படின்னா, காலையில எழுந்திருக்கல நான் இருப்பேனா இல்லது என் குழந்தைங்க யாராவது இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்க காலையில விழித்தெழுவது கடவுளோட செயலா தான் இருக்கு இங்க அப்படின்னு அவர் கூறுறாரு. டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இந்த போர் அவங்களுக்கு பயனுள்ளதா இல்லையாங்கிறதுலாம் இப்ப முக்கியம் இல்லை. ஆனா மக்களுக்கு இது பெரிய ஆபத்தா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்படி குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த போர் வெகு சீக்கிரமா முடிவுக்கு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் பிரியா.